Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology botany and pure science botany-க்கான chapter 6 book back plus interior questions தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து second midterm exams-க்கு centum challenge அப்படினு சொல்லிட்டு day 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா book back questions வந்து சொல்லிருந்தோம். அதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா interior questions இதெல்லாம் சொல்லுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. So bio botany and pure science botany-ல இந்த வீடியோல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோல பாப்போம். So வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ப்ளஸ் வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாக்குறீங்க லைக் பண்றதே கிடையாது. ஸோ நீங்க லைக் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மினிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கற டவுட் என்னன்னா இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு சரிங்களா. இது ரெண்டுமே 6th லெசன் தான். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும் பிளஸ் வந்து இங்க ரெண்டாவதா இருக்கக்கூடிய பாக்ஸும் 6th லெசன் தான். நான் வந்து ஆவரேஜா படிப்பேன், ஓரளவுக்கு மார்க்ஸ் போதும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை கட்டாயமா படிச்சிருங்க சரிங்களா. இல்ல நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், சென்டம் எடுக்கணும் அப்படின்னா புக் பேக்ல நம்ம சொன்ன கொஸ்டின் பிளஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் இதையும் வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. இதை படிச்சாலே நீங்க வந்து 6th லெசன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுல 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம இருக்கலாம். அதை வந்து நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இல்லையோ அதை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி சுவாலஜிக்கும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நிறைய டைம் திருப்பியும் சொல்றதான் ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் அதுல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்க லைக் பண்ணாதான் நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு கொஞ்சம் போய் சேரும்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சூழ்நிலை படிநிலை எல்லாம் புக் பேக்ல இருக்கக்கூடியது. மிர்மிகோஃபிலி, புவி வாழிடம், செயல் வாழிடம், ஓபிரஸ் ஆர்கேட்டோட பாவனை செயல், அரளி இலையோட குறுக்குவெட்டு தோற்றம் சரிங்களா. இது இன்டீரியர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி வச்சுங்க. இந்த லெசன்ல இதை கேட்கலாம். அதுக்கடுத்து கூட்டு பரிணாமம், இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன் சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இந்த சூழ்நிலை படிநிலை ரிப்பீட்டட். இதுதான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஃப் இயர்லிக்குள்ளார நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன், ரிப்பீட் ஆகி இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து விதைப்பந்துனா என்ன, அதோட பயன்கள் படிச்சிருங்க. கூட்டு பரிணாமம், மிர்மிகோஃபிலி ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த ஓபிரஸ் ஆர்கேட் சரிங்களா. ஏன் இதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதனால சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறத பாருங்க, அமன்சாலிசம் அப்படிங்கிறது. இங்க வந்து அமன்சாலிசம், கமன்சாலிசம் இந்த மாதிரி நிறைய வரும் சரிங்களா. அது எல்லாமே நீங்க வந்து படிச்சிருங்க. அதே போல வெப்ப அடுக்கமைவு அதன் வகை, இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பியல் தகவமைப்பு சரிங்களா. இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், 5 மார்க்காவும் கேட்கலாம். அதுக்கடுத்து ஒருங்குயிரி நிலை மற்றும் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் பற்றி எழுதுக. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஆல்பிடோ விளைவு, இதுவும் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ அதுக்கடுத்து இந்த செட் ஆஃப் செகண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா லைக்கன் ஒரு கட்டாய ஒருங்குறி எடுத்துக்காட்டு தருக. வெப்ப அடுக்காமை ரிப்பீட்டட் கொஸ்டின். கிளாடோடு ஃபில்லோடு சரிங்களா. நம்ம அந்த வறண்ட நில தாவரங்களை படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கடுத்து அமன்சாலிசம், இது ரிப்பீட்டடு. அதுக்கடுத்து புவியில் வாழிடம், செயல் வாழிடம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து படிச்சிருங்க. நீர்வார் தாவரத்தின் வகை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான இடச்செயல், கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை பற்றி விவரி. அதே வந்து இன்னொரு செட் ஆஃப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வறநில தாவரத்தோட புறத்தோற்ற பண்பு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறப்ப புறத்தோற்றம் படிச்சிருங்க, உள்ளமைப்பில் படிச்சுங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வறநில தாவரம் படிப்போம், வளநில தாவரம் படிப்போம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உவர்நில தாவரம் படிப்போம். இது 3ஓட கேரக்டர் படிச்சிருங்க. நீர்வாழ் தாவரம் படிப்போம் சரிங்களா. அதோட உள்ளமைப்பியல், புறமைப்பியல் எல்லாமே என்ன பண்ணுங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ படிச்சுங்க, ஈஸியா தான் இருக்கும். நம்ம வந்து 11th படிச்ச அனாட்டமியோட அதை கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா. அதுக்கடுத்து ஒவ்வொரு சதுப்பு நில தாவரத்தோட புறத்தோற்ற பண்பு, வறண்ட நில தாவரத்தோட தகவமைப்பு அடிப்படையில் அதனோட 3 நிலைகள் என்னென்ன அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ மினிமம் 6th லெசன்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 7th லெசன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அது அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே ஈகாலஜிக்கல் ஹியரார்கி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் நிச்சு, மிர்மிகோஃபில்லி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கிட்டோட அந்த பாவனை செயல், ஃப்ளோரல் மிமிக்ரின்னு சொல்லுவோம். அது ரைட் நோட்ஸ் ஆன் யூரி தெர்மல் அண்ட் ஸ்டீனோ தெர்மல். தமிழ் மீடியம் இதை வந்து சொல்லல, ஆனா புக் பேக் கொஸ்டின்ல இது வந்து சொல்லியிருந்தோம், இந்த புக் பேக் தான்.
ஸோ அதுக்கடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, தமிழ் மீடியத்துக்கு சொன்னதே தான் சரிங்களா. 2 செட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு. ஃபுல் மார்க் இருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 செட் ஆஃப் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் படிச்சிருங்க சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியரார்கி, ஈகாலஜிக்கல் ஹியரார்கி, சீட் பால்னா என்ன, அதோட யூசஸ், கோ எவல்யூஷன், மிர்மிகோஃபிலி, how does an Archaeopteryx ensure the pollination by bees சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஃபைட்டோரெமிடியேஷன், அதுக்கடுத்து தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன, அதோட டைப்ஸ், அமன்சாலிசம்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள், மியூச்சுவலிசம்னா என்ன, அதோட நைட்ரஜன் ஃபிக்சேஷனு, ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அனாட்டமிக்கல் அடாப்டேஷனு, draw and label the parts of nerium leaf. அதே 3 மார்க்ஸ் சயின்ஸ் செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா lichen is an obligate organism explain, thermal stratification என்ன, cladoid phylloid என்ன, அதுக்கடுத்து அமன்சாலிசம்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் நிச். இந்த லெசன்ல நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கு. 5 மார்க்ஸ் வந்து ஒரு 4 இல்ல 3 தான் இருக்கும். ஸோ பியூ சயின்ஸா இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த 5 மார்க்ஸ் மினிமம் படிச்சிருங்க சரிங்களா. அதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதை படிச்சிருங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட் பிளான்ட், அதையும் வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபைட் பிளான்ட் 7th லெசன்ல ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி சொல்றேன், அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்டிக் பிளான்ட், ரைட் த டைப்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட், அதுக்கடுத்து லிஸ்ட் அவுட் த 5 மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹாலோஃபைட் சரிங்களா. இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இன்டீரியர் இது எல்லாமே கேட்கலாம். அடுத்த வீடியோவில் புக்கை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எந்தெந்த கொஸ்டின் 1 மார்க்ஸ் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் அப்டேட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் இயர்லிக்குள்ளார நான் சாப்டர் 1லேருந்து 10 வரைக்குமே சரிங்களா, ஈவன் பாட்டனி, சுவாலஜி, அதே மாதிரி பயோ பாட்டனி, பயோசுவாலஜி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். செகண்ட் மீட்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாப்டர் 6, 7, 8 இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. எல்லா கொஸ்டினும் படிங்க, புக் பேக்கு ப்ளஸ் இந்த கொஸ்டின் சரிங்களா. இதை படித்தாலே போதும், 6th லெசன் வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ புக் பேக் கொஸ்டினை பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. வீடியோஸ் அப்டேட் இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.